ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோ சிஸ்டர் ட்ரெண்டி லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ரொட்டீன் சொல்கிறத விட ஈவினிங் க்ளீனிங் வ்ளாக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஈவினிங் பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே காலையிலேருந்து யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாமே அப்படியே இருக்குது. பசங்க எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, அவங்க டிஃபன் பாக்ஸும் கிடக்குது. அப்படியேவும் பால் காய வச்சாச்சு. ஒரு பக்கம் காஃபி பால் ஆற்றி கொடுக்குறதுக்கு. மதியானம் சாப்பிட்டது, குக்கர், பாத்திரம், குழம்பு எல்லாமே இருக்குது. அதெல்லாம் சூடேற்றி வைக்கணும், பால் ஆற்றி கொடுக்கணும். எல்லா வேலையும் அப்படியே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு அக்கா பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் பாத்திரம் நிறைய இருக்கிறனால நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், மற்ற வேலையை நீ பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது மற்ற வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா நான் பார்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போய் பார்க்கலாம். இப்போ இந்த சமயத்தில் பாலும் காஞ்சிருச்சு, காஃபி போட ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இது பெரியவங்க எல்லாத்துக்குமே காஃபி போட்டு வச்சுருக்கேன். இது பசங்களுக்கு 2 பேர்த்துக்கு பூஸ்ட் பால் ஆற்றி கொடுக்கணும். அதுக்கு ஊற்றிட்டு இருக்கேன் 2 டம்ளர் பால். அங்கே சாக்லேட் பால் 2 பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு சாக்லேட் பால் ஆற்றி கொடுக்கணும். அதுக்கு சாக்லேட் பால் ஊற்றிட்டு இருக்கேன் பாருங்கள். அங்கே பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. நான் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது க்ளீன் பண்ணி ஃபுல்லாத்தையும் வெப்பைட்ஸ் வச்சு தொடச்சி எடுத்துட்டேன் நல்லா. அடுப்பு ரொம்ப அழுக்காக இல்லைங்க, அதனால் மேலாக மட்டும் நான் துடைக்க போகிறேன். தொடச்சி எடுத்துட்டேன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நான் இப்போ கூட்ட போகிறேன். நான் ஃபுல்லாக என்ன தான் நம்ம காலையில் கூட்டினாலும் ஈவினிங்கும் இவ்வளோ குப்பை சேர்ந்துருதுங்க, எப்படின்னே தெரியல. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் ஆகுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஃபுல்லாக குப்பையாயிடுச்சு, ஃபுல்லாக நான் கூட்டி எடுத்துட்டேங்க. வீடு ஃபுல்லாக கூட்டி முடிக்கக்குள்ளேயும் அக்கா பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சிட்டாங்க. பால் பாத்திரம் மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாத்தையுமே கழுவி ஃபுல்லாக அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டாங்க. இப்போ ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. கிச்சன் பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கவுத்து வச்சாச்சு. சிங்க் எல்லாமே கழுவியாச்சு. கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ கிச்சனே ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம நைட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக டின்னர் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க வேலை. மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ எங்கள் கிச்சன் பார்க்க எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.